செகண்ட் வந்து ப்ரொடியூசர் சார். உங்கள் ஆனஸ்டான ஒரு இதுக்கு தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட் நாள் ஷூட் அப்போ நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்து என் ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அவர் வந்து ஆனஸ்டாக என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னாரு. ஐ ஹோப் வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி. அண்ட் என்னுடைய அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட் மோசஸ் அண்ட் பரத்துக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமில். என்னுடைய எல்லா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான். நான் ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க. ஆனால் எழுதும் போதே நீ ஆடியன்ஸாகவே எழுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார். ஒரு குட்டியாக சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்குலாம் அப்படியே ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்ன நம்மளுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதி ஒரு 10 நாள் கழிச்சு போய் இதுதான் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதிட்டு ஓகே இது வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அப்போது கன்ஃபியூஸ் ஆனேன். சரி எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு. அப்படியே கதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு இது மாதிரி இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன ஏதோ 2 ஆந்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கில் உட்காந்து ஃபுல் செகண்ட் ஹாஃபும் சொன்னார். ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், த்ரில்லர், சஸ்பென்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி எலமெண்ட்ஸாக நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் சேனலில் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நீங்கள் பாருங்கள், ஹோப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேவையான முழு முயற்சி நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன்ஸ், பல ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் சொல்லிடணும்னு விரும்புகிறேன். ஸோ யுகி பிரவீன் லிரிக் ரைட்டர், ஏழுமலை எங்களோட இபி, அப்புறம் எலிசபெத் மேம் ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில். ஜிவி மகா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி சசி, போபோ சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாண்டல் சுரேஷ் சாருக்கு. இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் நவீன் இதில் எனக்கு டைலாக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணது நவீன். ஆஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான். ஆஷ் மெல்லோ இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது தீர்மானம் பண்ணி தான் இவங்களை டிசைட் பண்ணி இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா செல்வா அவனும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான் படத்தில். ஸோ சின்ன ரோல் பண்ணாலுமே மனசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஜி பிரவீன் எனக்கு ரொம்ப வருஷமான ஒரு நெருங்கிய நண்பர் தான். நாங்கள் காலேஜ் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் முடிச்சு நான் வெளியே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர். கூடிய நிறையா விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம எடிட்டர் வந்து மிஸ்டர் ரோஷன் பிரதாப், அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இது இல்லாமல் என் கூடயே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோட வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர், அப்புறமா ராம் பிரபா. இவங்க 2 பேருமே வந்து கூடயே இருந்து என் கூட மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும். அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூடயே இருந்து என்னோட ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வெளியே பண்ணாங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, படத்துக்குள்ளே போயிடுறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது த்ரில்லர், காமெடி, சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த தியேட்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, தியேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக்ஸிஜி போர்ஷனில். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு 8 நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்கள்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பேசிஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள், பல த்ரில்லர்களான விஷயங்கள் இருக்குது. நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ், நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில். படம் ஃபுல்லாகவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜான்ராலாம் நாங்கள் சூஸ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு வந்து இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம், ஒரு முயற்சி, புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பத்திரிகையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ பேசுகிறதுக்கு அவ்வளோதான். எனக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். யா. ஸோ he is not my producer, he is like my brother. ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஜீன் பிரதர் டைரக்டர். ஸோ he is also my best brother and friend. ஸோ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கும். பிகாஸ் என்னென்னா ஷூட்டிங்ஸ், விஷுவல்ஸ், எடிட்டிங் கட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், ஸோ அவருங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்பவும் அழகாகவும் நல்லபடியாகவும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஒருத்தர் பேரும் தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். எழுதினேன் 2017 அந்த சாங் வந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. போபோன்னு எனக்கு முதல் படத்துலேயே எல்லா பாட்டும் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ வந்து நான் இது வரைக்கும் 30 சாங் எழுதியிருக்கேன். இந்த படத்துலையுமே எனக்கு எல்லா பாட்டுமே எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு. ஜான் மோசஸும் என்னை நம்பி அதை பண்ணுறதுக்கான இது பண்ணதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் எழுதின 30 பாட்டில் 20 பாட்டு வந்து போபோ சர்ச்சைக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஆக்டிலேயே வந்து இந்த கை நிறைய கண்ணாடி, அப்புறம் அந்த டிங்கிங் டிக்கானா போன்ற பாட்டெலாம் நல்ல ஹிட்டு. ஆனால் அது நான் தான் எழுதுனேன்னு நிறைய பேருக்கு தெரியாது, போபானு தான் மியூசிக் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் காம்பினேஷனில் இன்னும் நிறைய ஹிட் வரணுன்ட்டு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணார். ஆனால் எந்த டிஸ்டர்பும் என்ன பண்ணவே இல்லை. என்னன்னா கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம், அது பண்ணலான்னு எந்த இதுவுமே இல்லை. ஷூட்டிங் பாட்டு கூப்பிட்டு மாஸ்டர் ஃபைட்டு இது மாதிரி வேணும் எனக்கு எடுத்து கொடுங்க நல்லா அப்படின்னாரு. ஓகே சார், நான் 2 ஃபைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரில. நானே கேட்டேன், சார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா கொண்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை மாஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு. ஓகே சார், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, ஒர்க்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்குது. இந்த டீமை பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீமு. இந்த டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த டீமில் ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார், எந்த டென்ஷனுமே இல்லை. இந்த ஷூட்டிங் போன மாதிரியே தெரியாது எங்களுக்கு. ஏதோ ஒரு இது போயிட்டு வந்த மாதிரி நல்லா ஒரு இது பண்ணேன். என்னன்னா இந்த படத்தை மூலிமா வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னா ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்கு, நிறைய எல்லாம் ப்ராப்ளம், நிறைய ஃபாலோயிங் பண்ணும்போதெல்லாம் அடிப்படுது, நிறைய பிரச்சனைலாம் வருது. ஏன்னா நான் ஃபைட்டராக இருக்கும்போது நான் எவ்வளோ அடி வாங்கினேன், எவ்வளோ இது பண்ணேன், அந்த அடி வலியெல்லாம் வந்து என் ஃபைட்டர்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னா ஃபைட்டர்ஸ் மேலே வந்து ஒரு அடி கூட படாமல் ஃபைட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வலி என்ன, ஏது வலி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் பண்ணியிருக்கேன். 30 படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இது. இந்த படம் மூலிமா இந்த படம் ஹிட் ஆகணும்னா என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன், யாருமே பண்ணல இது வரைக்கும். நான் புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்மலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக, அவ்வளோ இதாக டெக்னீஷியன் வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ இதாக பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து திரு யோகேஷ் அவருக்கு மூலிமா எனக்கு வந்தது. ஸோ அடுத்தது அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 3வதாக ஜெரி சார். அவர் பெரிய பழக்கம் இல்லை, ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப நாள் பழகின ஒரு பாண்டிங் எனக்கும் இருக்கும். ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஓகே மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரையரங்கு உரிமையை கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
அடுத்தது பேய் கதை, கேட்சியான டைட்டில், படம் நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டேன். பாட்டு ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெஸ் மீடியா பண்ணணும். ஸோ இந்த படம் நல்ல வெற்றி அடையணும். வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஜெரி சார். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் பல படத்தை அவர் எடுப்பார். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. தெரியும், பிகாஸ் ஜெரி ஃபாதரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இந்த த்ரில்லர் படத்தில் நான் நடிச்சதே ஒரு த்ரில்லிங் தான், அப்படி தான் இருந்தது எனக்கு. அதனால் எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி given to me. டெஃபினெட்லி த மூவி வில் ஹிட். கண்டிப்பாக நல்லபடியான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும்ன்றது எல்லாருடைய ப்ரேயர்ஸும். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் இந்த இந்த இதெல்லாம் கூப்பிட்டது கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு சொல்கிறது தெரில. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை, அதனால் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி. எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா, தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரல. அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு, தம்பி ரீல்ஸ் பண்ணலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போயும் நான் வரல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இன்ஸ்டா, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஒரு படம் ரிலீஸ் அப்போவும் அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன். பட் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெரி சார் வந்து ஜான் ப்ரோ மேலே வச்ச நம்பிக்கைனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே மேலே இருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஆல்ரெடி கை உதற ஆரம்பிச்சிருச்சு, வாய் வளர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம், ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir, I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and GV. So such good company. Ipo kuda nenchu paatha kuda, you know, it is like ivlo seekro shooting mudinjada, why did even that shooting get over so soon in irukom, because such a fun team, such a loving team, such a supporting team in sollala. Especially Ram, Kadir bro, bro Moses bro, Praveen bro especially, ரொம்ப supportive-ஆ. he taught us எப்படி act பண்ணணும், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன kind of emotions வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது. இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க. நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட இது எதுவும் எனக்கு தெரியாது. பட் என்னோடய போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போபு சசி சாரை நேரில் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர். ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? நான் சொன்னேன், கூப்பிடலங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. August 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனப்போ நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th August தேட்டருக்கு வரும்போது இது இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய, த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. காட் பிளஸ். என்னோட டெபியூ மூவியா அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டரா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ August 29 ரிலீஸ் ஆக போது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி. இது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, நானே சொல்லக்கூடாது. படம் வந்து August 29 ரிலீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம், எல்ஏஎஸ் ஸ்டுடியோவில் நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம், நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது, ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்க்குறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார். இப்போ வர பாட்டு, அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரும்ப எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல, மியூசிக் நல்லா இருக்குது,
கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானா இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்காரு சசி கூட. அடிக்கடிக்கு பார்ப்பேன், மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் ஒரு படம், ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கம்பெனி, பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இருக்க 2 பேர், ஃபர்ஸ்ட் ஆண்டவன். கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, நான் என்னவா இங்கே இருக்கணும், அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம். 2வது என்னோட நடமாடும் கடவுள், எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு நன்றி. இப்போது படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடஸ் அங்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அடுத்தது செல்வா, ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, நல்லா வரணும் லைஃப்பில், ஆல் தி பெஸ்ட். அடுத்தது ஆஷ் மெலோ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங். அடுத்தது ஆஷிக், ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனை பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஆஷிக். அப்புறம் கதை எழுதின நவீன், நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன், தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு. அடுத்தது ஜிவி, ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்புறம் லிரிசிஸ்ட் யோகி, தேங்க்யூ யோகின், நல்லா பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன். எடிட்டர் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை. ஸோ தேங்க்யூ ரோஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன், கேமரான்னு எல்லோரும் சொன்னீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ பார்ப்போம், காட்ஸ் கிரேஸ். அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார், மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ சார், நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம், இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்க 2 பேருக்கு என்னோட பெரிய நன்றிகள். அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா சசி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு நான் ஆசைப்பட்றேன், சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்தது சபீஷ் சார், முரளி சார், நான் உங்களோட ஃபேன். எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெயிலர், ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட தேனாண்டால் சார், நம்மளோட சுரேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணுறதுக்காக. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார். ஸோ அதையும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழுமலை, ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை, உங்களோட சப்போர்ட்டுக்கு, சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோட வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக இது வரும்னு. எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி, அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில், அதுபோல் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 20-22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கைத்தட்டலாம் அவருக்கு.
ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும், நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேர் நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னோட தங்கச்சி பிரதரெல்லாம் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. படம் 29th ஆகஸ்ட் வருது. எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.